வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோட் 1144ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல 3 தரமான சம்பவம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோல போயிட்டு சொல்றேன். ஓகேங்களா? சோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ வந்து கரெக்டா புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேற அது மட்டும் கிடையாது, அது இல்லாம நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணிட்டு அப்புறமா இதை வந்து பாருங்க. அதை பார்த்துட்டு போய் அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எக்கேட சுத்தி லைட்னிங் வருது. அதுவும் பிளாக் லைட்னிங் வந்து வருது. சுத்திக்கிற மரீன்ஸா இருக்கட்டும் மத்தவங்கன்னு சொல்லிட்டு என்னதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வாய்ப்பு பாத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயின்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அதாவது சாதா ஜெயின்ஸ் டோரி புரோகி இல்லாம மத்த ஜெயின்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க மரீன் வார்ஷிப்பை வந்து அடிச்சு நோக்கின்னு இருக்கிறாங்க. அண்ட் டோரி புரோகி எல்லாம் மெயின் ஐலண்டை நோக்கி போயின்னு இருக்கிறாங்க. இப்ப சீன் வந்து அப்படியே ஷார்ட்டா மேரேஜ் வச்சுக்க போகுது. 5 இயர்ஸ் வந்து இருந்தாங்கல்ல, அந்த ரூமுக்கு வந்து போகுது. முன்னாடி அவங்க அங்க இருந்திருப்பாங்க, ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க இல்ல. அந்த இடத்த சுத்தி ஒரு பென்டகிராம் வந்து உருவாயிருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா லைட்னிங் எல்லாம் மின்னுது. அவங்க அது வழியா கிளம்பி எக்கெடுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. அப்பயே ஷார்ட்டா சீன் வந்து பாத்தீங்கன்னா வெகாபாங்கும் ஷாக்காவும் பேசுற மாதிரி போகுது. அப்ப வெகாபாங் வந்து வெகா காஃபின்றதை வந்து கண்டுபிடிச்சிக்கிறாரு. அதை வந்து ஷாக்கா கிட்ட சொல்றாரு. அதுக்கடுத்து இன்னும் எவ்வளவு நேரம் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப ஷாக்கா அது வந்து இன்னும் 7 நிமிஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவ்வளவு கரெக்டாலாம் நம்ம பார்க்க தேவையில்ல. ஏன்னா நம்மளோட பிராட்காஸ்ட்டை தடுக்கிறதுக்கு யாரும் சுத்தி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஷாக்கா சொல்றாரு. ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாது. ஏன்னா இப்ப 5 எல்டர்ஸே அங்க வந்து போயிருக்காங்க இந்த பிராட்காஸ்ட்டை தடுத்து நிறுத்துறதுக்கு. சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தரமான சீன் நம்பர் 1 என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சேட்டன் இருக்கிறானா, அவன் வந்து மீதி 4 எல்டர்ஸ் சம்மன் பண்ணிருப்பான். ஒருத்தவங்கலாம் வராங்க. இது நடுவில் வந்து லூஃபி போய் சுத்தி பாக்குறது அது இதுன்னு சொல்லிட்டு நடக்கும். பட் மெயின் விஷயத்தை மட்டும் பத்தி பேசுவோமே. சோ 5 எல்டர்ஸ் வந்து வராங்க. அவங்களை வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன் பத்தி எதுவுமே சொல்ல விரும்பல, பக்காவா பண்ணியிருந்தானுங்க. இந்த எபிசோட் ஃபுல்லாவே நான் சொல்றேன், அது சூப்பரா இருந்துச்சு. ஆனா இது குறைன்னு சொல்றதா இல்ல என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இது நல்லா பண்றானுங்க. ஆனா அந்த சின்ன ஒரு இக்குன்னு அவங்க பத்தில அது இருந்துனே இருக்குது எனக்கு, ஏன்னு சொல்லிட்டு தெரியல. இதுல வந்து 5 இயர்ஸ் காட்டியிருப்பாங்க. அவங்களோட டெவில் ஃப்ரூட் ஃபார்ம்ல வந்து காட்டியிருப்பாங்க. டெவில் ஃப்ரூட் ஃபார்மா இல்ல டெவில் ஃபார்மான்னு சொல்லிட்டு தெரியாது. அவன் வந்து பாத்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த ஃபார்முக்கு அவன் கலர் பண்ணிக்கிறானுங்க பாத்தீங்களா, அது சில இடத்துல பாக்குறதுக்கு அவங்க வந்து அந்த கலர் பண்ணது வந்து பயங்கரமா காட்டுன்ற மாதிரி யோசிச்சு பண்ணிருக்கிறானுங்க. அண்ட் சில இடத்துல பாக்குறதுக்கு அது நல்லா இருக்குது. ஆனா சில இடத்துல வந்து நல்லா இல்லாத மாதிரியும் இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச நான் சில ஃபேன் ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து போடுறான். இந்த மாங்கா பேனல் வந்தப்ப ஃபேன்ஸ் கலர் பண்ணுது, அதெல்லாம் வந்து பாருங்களேன். அதெல்லாம் பாக்கறதே சீனா இருக்கும். ஆனா அனிம்ல வந்து இவனுங்க பண்ணிருக்கிறது கலரிங் நல்லா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லல. ஆனா இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்ற அந்த ஒரு தாட் வந்து எனக்கு போயினே இருந்துச்சு. அது ஏன்னு சொல்லிட்டு தெரியல. அது எனக்கு மட்டும் மேபி அப்படி தோணிருக்கலாம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கவுண்ட் பண்ணிட்டு போங்க. அப்பதான் எனக்கு வந்து அந்த விஷயம் தெரியும். ஒரு நம்ம மட்டும் அப்படி தோணுச்சா இல்ல மத்தவங்க அப்படிதான் ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எபிசோடு அப்புறமா 5 டேஸோட ஃபார்ம் பாக்குறப்ப அந்த கலரிங்கா இருக்கட்டும் இல்ல மத்ததா இருக்கட்டுமே, உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிட்டு போங்க. இப்போ நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம். 5 டேஸ் வந்து வந்துடுறாங்களா, இப்போ அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எதை இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா, அவனோட டெவில் ஃப்ரூட் ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எட்டுகால் பூச்சான சாட்டன் வந்து அவரோட டெவில் ஃப்ரூட் ஃபார்ம் பேர் வந்து கியூகின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து நம்ம தலைவர் மார்ஸ் இருக்கிறான் பாத்தீங்களா, அவனோட டெவில் ஃப்ரூட் ஃபார்ம் வந்து இட்சுமேடு. அதுக்கடுத்து வார்க்கரிக்கிறாரா, அவரோட டெவில் ஃப்ரூட் ஃபார்ம் வந்து ஹோக்கின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச காந்தி தாத்தா, அவரோட டெவில் ஃப்ரூட் ஃபார்ம் பேர் வந்து பக்வர்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல ஜூபிட்டர் இருக்கிறாரா, அவரோட டெவில் ஃப்ரூட் ஃபார்ம் பேர் வந்து சாண்ட்வார்ம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா கலர் இதை பத்தி. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜூபிட்டர் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் கலரிங் வந்து எனக்கு விட்டுருங்க, எனக்கு அது கூட பிரச்சனை கிடையாது. அவனை காட்டுறப்ப அந்த மண்புழு தானே அவனை வந்து காட்டுறாங்க சீன்ல எல்லாம். அதுல பாக்குறது அவன் கியூட்டா இருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஃபைல் பாக்கிறதுக்கு கொஞ்சம் மிரட்டலா ஒரு மாதிரி இருக்கணும்ல. இவன் மூஞ்சி வந்து பாத்தீங்கன்னா வாய்க்கிட்ட வந்து கோடு போட்டு விட்டானுங்க எக்ஸ் மார்க் மாதிரி. சோ அப்படி பாக்குறதுக்கு பச்சை புள்ள மாதிரி இருக்கிறான். அதாவது தூக்கி வச்சு கொஞ்ச நாள்ன்ற மாதிரி இது ஜூபிட்டர் அவ்வளவு அழகா வந்து காட்டிக்கிறானுங்க. அவனா வந்து பயங்கரமா இருக்கணும். கலரிங் கூட எனக்கு ஜூபிட்டர் விட்டுருங்க, ஆனா அவன் பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கிறான். எனக்கு அங்கதான் சிரிப்பே வந்துச்சு. சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரமான சீன் வந்து காட்டுறாங்க. அது என்னதுன்னா, 5 எல்டரும் வந்துடுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம லூஃபி இருக்கிறான். அண்ட் இதுதான் நான் வந்து முன்னாடி சொன்னேன், இந்த பேனல் வந்து மாங்கால ரிலீஸ் பண்ற டைம்ல பிச்சுன்னு போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபேன் ஆர்ட்ஸ் ஏகப்பட்டது வந்துச்சு, இதெல்லாம் பார்த்து புல் அரிச்சுது. ஆனா அனிம்ல வந்து பாக்குறப்ப புல் அரிச்சிருக்கணும், எனக்கு அடிக்கல. மேபி உங்களுக்கு ஆயிருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன குறை இருந்துச்சு. மாங்கால பார்த்தப்போ அந்த ஃபீல் வந்து எனக்கு அனிம்ல பாக்குறப்ப இல்ல. அது ஏன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. முன்னாடி சொன்ன மேபி கலரிங்கா இருக்கலாம், இல்ல என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கவுண்ட் பண்ணிட்டு போங்க. இதுக்கடுத்து நம்ம காந்தி தாத்தா என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எல்லாம் ஒன்னாகிறாங்களா, அங்கேருந்து கிளம்பி ஓடுறாரு. அவர் வந்து குதிரை ஃபார்ம்ல இருக்கிறாரா, சோ அவர் வந்து ஓடுறாரு. எங்க ஓடுறாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் ஐலாண்டோட கரைக்கு வந்து ஓடுறாரு. ஏன்னா அங்க தான் பசிபிக் எல்லாம் இருக்குது. அண்ட் அவர் போறப்பயா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடியே இருக்கட்டும், பசிபிக் எல்லாம் இருக்கிற வாஷிப் அடிச்சு நொறுக்கி இருந்துச்சுங்க. சோ இவர் வந்து வராரா, வர்றப்ப என்ன பண்றாருன்னா, இப்போ அவர் வந்து குதிரை ஃபார்ம்ல இருக்கிறாரு.
அப்படி இருக்கிறப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவர் மூஞ்சி மட்டும் அந்த குதிரை மூஞ்சி இருக்குது பாத்தீங்களா, அது அவரோட மூஞ்சிக்கு வந்து மாத்திக்கிறாரு. மாத்தின்னு போயிட்டு ஒரு பசிஸ்டாவும் வந்து வெட்டுறாரு. ஒரு ஸ்வாட்ஸ்மேன் தானே, அவர் வெட்டுறாரா, வெட்டுறப்ப என்ன நடக்குதுன்னா பசிஸ்டா பாதியா உடையல. ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வெட்டுற இடம் வந்து ஐஸ் ஆயிடுது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்றாரு. அண்ட் இவர் இந்த மாதிரி பண்றாரா, இதை வந்து இவர் ஒரு பசிஸ்டாக் பண்ணல, அந்த சுத்தி இருக்கிற எல்லா பசிஸ்டாவும் பண்ணினே அவர் போயிடுறாரு. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த பாதி பசிஸ்டா கிட்ட நலிஃபை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து சீன் மறுபடியும் எங்க போகுதுன்னா சென்டருக்கு போகுது, மீதி இருக்கிறாங்க 4 எல்டர்ஸ் கிட்ட போகுது. அப்ப நம்ம தலைவன் மார்ஸ் வந்து என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்த்தா இட்ஸ்மேட ஃபார்ம்ல இருக்கிறானா, அந்த இட்ஸ்மேட வந்து பார்த்தீங்கன்னா பறக்க ஆரம்பிக்குது. இந்த இட்ஸ்மேட வந்து கத்துறது அதுவா இருக்கட்டும் அது இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சீனா இருந்துச்சு, அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா இந்த கலரிங் இருக்குது பாத்தீங்களா, சில டைம் பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு இட்ஸ்மேட வந்து அந்த கலர்ல பாக்குறது. ஆனா சில டைம் பாக்குறதுக்கு பொம்மை மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு அனிமேஷன் பண்ண விதமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த ஒரு சின்ன குறை எனக்கு அதில் நான் பார்த்தேன். எனக்கு குறை சொல்றேன்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க, பட் எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. நல்லா இருக்க வேண்டியது லைட்டா அந்த மாதிரி குறை கூட கண்டுபிடிச்சிட கூடாது யாருமே. ஆனா இப்படி பண்றான்லேன்ற ஒரு சின்ன ஏக்கம்னு சொல்லிட்டு வச்சுங்களேன், இது குறைன்னு சொல்ல முடியாது, ஏக்கம்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ நம்ம தலைவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிக்கிறான். சாஞ்சி தான் வந்து வெகப்பங்க தூக்கின்னு ஓடுறான்ல, இந்த மாதிரி சத்தம் கேட்கறப்ப அப்பப்போ திரும்பி பார்த்துனே இருக்கிறான். அப்படி திரும்பி பாக்குறப்ப நம்ம மார்ஸ் வந்து பறக்க ஆரம்பிக்கிறாரா, அதை வந்து சாஞ்சி பாக்குறான். அதுக்கடுத்து உடனே வந்து நாமிக்கு போன் பண்ணிட்டு, நாமி சார் உடனே எங்கேயும் கிளம்பி போங்க, ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அவங்கள நோக்கி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சாஞ்சி சொல்றான். அதுக்குள்ள நம்ம தலைவர் என்ன பண்றாருன்னா மேல பறந்து போயிடுறாரு. எக்கடு டாப்ல வந்து இருந்துன்னு அந்த பேரியரை வந்து அவர் பாக்குறாரு. இப்ப சீன் எங்க ஷார்ட்டா போகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பசிஸ்டான் காந்தி அதை வெட்டி போட்டு வச்சுக்கிறாருல, அங்க போயிட்டு ஒரு டாக்டர் அதை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றாருன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்படி பண்ணி பாக்குறப்போ என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, இதை வந்து அவங்க கொல்லல, இதை வந்து அவங்க நல்லிஃபை பண்ணி வச்சுறாங்க, பிரெயின்ல இருக்கிற சில சர்க்கியூட்டை அவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, அதனால இது வந்து இப்போதைக்கு அப்படியே உறைஞ்சு கிடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ அப்ப மத்த மரீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்தவர் நம்மளோட ஃப்ரெண்டு தான் பொழுது, நம்மளோட ஆலை தான், நமக்கு எதிராக அவங்க யாரும் வரலன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நினைச்சுக்கிறாங்க. சோ இதுக்கடுத்து நம்ம தலைவன் மார்ஸ் என்ன பண்றான்னா, எக்கடுக்கு மேல பறந்தால அங்கேருந்து வேகமா பேரியர் நோக்கி போறான், லேப் ஃபேஸ் நோக்கி போறான். பேரியர் இருக்குதா, அதுல போய் மோதுறான். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெடிப்பு ஏற்படுது. சோ இதுக்கடுத்து சீன் வந்து லேப் ஃபேஸுக்கு போறாங்க. அப்ப சாஞ்சி வந்து நாமிகிட்ட பேசியிருந்தால, அவன் சொல்லியிருப்பான் அந்த டைம்ல தான் ஒரு மான்ஸ்டர் மேல வருதுன்னு சொல்லிட்டு. சோ அவன் சொன்ன அதே டைம்ல லேப் ஃபேஸ்ல இருந்து யாரோ கத்துற சத்தம் வந்து கேக்குது. அதாவது யாரோன்றதை விட ஏதோ கத்துற சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதை கேட்டோடனே நாமியார் இருக்கட்டும், அப்புறமா உசோப்பு சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாம் மிரள ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களாம் வந்து ஐயோ ஏதோ ஒண்ணு நம்மளை நோக்கி வருதுன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. ஆனா என்ன வருதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம லிலித்து தான் வரா, கப்பல் இருந்துன்னு கத்தின்னு வரா. ஏன்னா அது நிறுத்த முடியாதுல்ல. சோ வந்து பாத்தீங்கன்னா கத்தின்னு வந்துனுக்கிறா. ப்ரூக் வந்து ஜாலியா காஃபி குடிச்சுருக்கிறான். சோ இதுக்கடுத்து உசோப்பு நாமி சாப்பிடலாம் எது கத்துறாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்ன நடக்குதுன்னா அவங்க முன்னாடி சன்னி வந்து நிக்குதுன்றதோட வேகமா அவங்க நோக்கி வருது. இப்ப இவங்க கத்துறாங்க வந்து என்ன பண்ணு சொல்லிட்டு தெரியாம. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா உசோப்பனோட பவர் வந்து யூஸ் பண்ணி சன்னியை வந்து நிறுத்துறோம் ஒரு வழியா. அதுக்கடுத்து ப்ரூக் வந்து பாத்தீங்களா நான் தான் சொன்னல ஏன் வந்து பதறீங்கன்ற சொல்லிட்டு லிலித்து கேட்கறான். லிலித்து வந்து பாத்தீங்கன்னா போய் எட்டி விடுறான், அவனை வாய முடுறான், நீ எதுவுமே பண்ணலடா, எல்லாத்துக்கும் காரணம் நீதாடான்னு சொல்லிட்டு அவன் வந்து அடிச்சுன்னு இருக்கிறான். இதுக்கடுத்து உசோப்பு சாஞ்சிக்கிட்ட என்ன சொல்றான்னா, நாங்க கிளம்பி போகணும் தான் நினைக்கிறோம், ஆனா ஜோரோவும் ஜிம்பே இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப சீன் ஜிம்பே கிட்ட போகுது. ஜிம்பே வந்து நான் ஜோரோ பக்கத்துல போயிட்டேன், நீங்க சொல்றதை வச்சு பாக்குறப்ப சுச்சுவேஷன் அங்க மோசமா இருக்குது போல இருக்குது, நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமா கூட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்பே சொல்றான். இப்ப சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோரோ கிட்டயும் அதுக்கடுத்து லுச்சி கிட்டயும் போகுது. அவங்க மாத்தி மாத்தி சண்டை போட்டுனே இருக்கிறாங்க. சண்டைலாம் பார்த்து நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி சண்டை போடுறப்பயே ஜோரோவா இருக்கட்டும் அப்புறமா லுச்சியா இருக்கட்டுமே அவங்க ஒரு விஷயத்த ஃபீல் பண்றாங்க. அது எதனா ஹாக்கியை வந்து ஃபீல் பண்றாங்க. யாரோட ஹாக்கினா நம்ம தலைவர் மார்ஸோட ஹாக்கியை வந்து ஃபீல் பண்றாங்க. ஜோரோ வந்து சண்டை போறப்ப அவங்க கவனம் திசை திரும்புற அளவுக்கு அந்த ஹாக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். சோ இந்த மாதிரி அந்த ஹாக்கியை ஃபீல் பண்ணி அதுக்கடுத்து அவன் 2 பேரும் சண்டை போட்டுனே இருக்கிறாங்க. இந்த மாதிரி போடுறப்ப ஜிம்பே ஒரு வழி கிட்டக்கு வந்துடுறான். அவன் கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோரோவும் லுச்சின்னு தெரியுறாங்க. அப்ப ஜிம்பே வந்து சாஞ்சிட்டு என்ன சொல்றான்னா, சாஞ்சி நான் அவங்கள பாத்துட்டேன், அவங்க என்ன சண்டை போட்டுக்கிறாங்க போறதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அடைச்சே அந்த மரிமோக்கு இதே வேலையா இருக்குது, எப்பத்தாலும் இவன் தான் ஏதோ தொல்லை பண்ணினே இருக்கிறான், அவன் தான் ஒரு டெட் வெயிட்னு சொல்லிட்டு சொல்றான், இவன் தான் வந்து நமக்கு இருக்கிற தொல்லையன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆக்சுவலா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஞ்சி ஜிம்பே கிட்ட சொல்றான், ஹெட்போன் வழியா பேசினுக்கிறானுங்க. ஆனா இந்த ஹெட்போன் வழியா சாஞ்சி சொல்ற அந்த வார்த்தை ஜோரா வந்து சண்டை போட்டுக்கிறான். அவன் காதுல போய் விழுதான். சாஞ்சி சொன்ன அவன் வந்து ஒரு பர்டன் ஆகிறான்ற வார்த்தை அது வந்து ஜோரா காதுல விழுது. ஜோரா இது வரைக்கும் சும்மா ஜாலியா சண்டை போட்டு இருந்திருப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னா தலையில தலைப்பாவும் கட்டல, 3 ஸ்வாட் ஸ்டைலும் யூஸே பண்ணல. ஆனா சாஞ்சி இந்த மாதிரி சொன்னதை கேட்டவொடனே தலையை வந்து கடுப்பாயிடுறான். அப்பயே நமக்கு தெரிஞ்சிச்சு அடுத்து நடக்க போற தலைப்புறதான்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து சிறுத்தை வேட்டை தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ ஜோரோ இந்த மாதிரி கடுப்புல இருக்கிறப்ப லுச்சி வந்து பாத்தீங்கன்னா உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரான் ஜோரோவை. அவன் ஏற்கனவே கொலை வெறியில இருக்கிறான் சாஞ்சி சொன்னது கேட்டுட்டு. சோ அந்த டைம்ல லுச்சி வேற வரானா, அழகா அந்த வேட்டையில இருக்கிற வேட்டையனோட கடுப்புக்கு ஒரு சிறுத்தை மாட்டின மாதிரி ஜோரோ வந்து கடுப்புல இருக்கிறான். லுச்சி வந்து வரான். அந்த டைம்ல ஒரு குரல் கேட்டுச்சுங்க, அது ஒரு மாதிரி எனக்கு அனிமல பார்த்து சீனா இருந்துச்சு. சந்தோரியோன்னு சொல்லிட்டு ஜோரோ வந்து சொல்லுவான். அப்ப அப்படியே நம்ம லுச்சியோட மூஞ்சே மாறும். லுச்சிக்கு ஃபர்ஸ்ட் அறிவு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜோரோ வந்து ஒரு 3 ஸ்வாட் ஸ்டைல் யூஸ்ன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா அவன்கிட்ட சண்டை போடுறப்போ வந்து 2 ஸ்வாட் வச்சு சண்டை போட்டுருந்தான். இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் சண்டை போட்டுருந்தான்.
ஆனா இவன் வந்து என்ன நினைச்சுப்பானா, நம்ம வந்து அவனோட ஸ்ட்ராங் அதுன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்திருப்பான். ஜோரோ வந்து பாத்தீங்கன்னா சந்தோரியன் உடனே லுச்சி மூஞ்ச மாறிடும். அதுக்கடுத்து வாயில வந்து எடுத்து கத்தி வச்சிரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்பயுமே நம்ம தலைவன் வந்து தலையில தலப்பா கட்டவே இல்லை. அப்படியே வந்து சந்தோரி யூஸ் பண்ணிட்டு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்றான். அது பேர் என்ன, ஸ்பாட்டட் லெப்பர்ட் அகவா ஹண்ட்னு சொல்லிட்டு சொல்றான். கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றான்னு சொல்லிட்டு தெரியல, அனிமே நீங்க பாத்துருப்பீங்க. சோ அந்த அட்டாக் யூஸ் பண்ணிட்டு சிறுத்தையை ஜோரோ வேட்டையாடிடுறான். லுச்சியை வந்து பாத்தீங்கன்னா தோக்கடிச்சிடுறான். அண்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன 2வது தரமான சீன், நம்ம ஜோரோ வந்து சிறுத்தையை வேட்டையாடுறது. இப்ப அடுத்த சீனுக்கு போமா. அடுத்த சீன் எங்க போறோம்னா லூஃபி கிட்ட போகுது. லூஃபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்டரை அட்டாக் பண்ணிருக்காங்க. 2 எல்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வேற இடத்துக்கு போயிட்டாங்க. நம்ம காய தாத்தாவும் அதுக்கடுத்து மார்ஸும். மீதி அவங்க 3 பேர் இருக்கிறாங்க. சாட்டன், அப்புறமா வார்கரி, அதுக்கு அடுத்து இவன் அவன் பேர் ஜூபிட்டர். சோ 3 பேர் இருக்கிறாங்களா. இப்ப 3 பேரும் லூஃபி வந்து அட்டாக் பண்றாங்க. அதுல குறிப்பா சொல்லணும், ஜூபிட்டர் வந்து அட்டாக் பண்றாரு. அவர் வந்து ஒரு மண்புழு தானே. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பார்த்து கியூட்டா இருக்கிறாங்க. எனக்கு அவனை பார்த்தா ஒரு மான்ஸ்டர் மாதிரியோ இல்லைன்னா வந்து எல்டர் மாதிரியோ தோணவே இல்லை. அந்த டெல் ஃபுட் ஃபார்ம்ல பாக்குறதுக்கு மண்புழு மாதிரி கியூட்டா இருக்கிறான் ஜூபிட்டர். சோ அவன் வந்துட்டு லூஃபி அட்டாக் பண்ண வரான். அவன் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிடறான். அதுக்கடுத்து மண்ணுக்குள்ள போயிட்டு லூஃபி வந்து சாப்பிட்டுறான். அதுல இருந்து லூஃபி வந்து பாத்தீங்கன்னா வாயில தப்பிச்சிடறான். ஆனா 2வது வாட்டி வந்து அதே மாதிரி ட்ரை பண்றான். அதுல நம்ம லூஃபி வந்து பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் வாய்க்குள்ள மாட்டிக்கிறான். அந்த டைம்ல 2 பேர் வராங்க. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டோரி புரோகி வந்து வராங்க. அவன் வந்துட்டு அந்த மூஞ்சில எங்கேயோ பாத்துக்கிறேனே, ஒரு ஃபெமிலியரான பேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபியை சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வா அவனுக்கு உதவி பண்ணாட்ட சொல்லிட்டு அவன் 2 பேர் ஓடுறாங்க நம்ம எர்த்வார்ம் நோக்கி, அதாவது ஜூபிட்டர் நோக்கி. அப்ப 2 பேர் முன்னாடி வராங்க. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சாட்டனும் அதுக்கு அடுத்து வார்கரியும் வராங்க. இவன் என்னமோ ஃபைல்டர்ஸ் ஏதோ பண்ணுவானுன்னு சொல்லிட்டு பார்த்தா அடி வாங்கத்தினே அளவெடுத்து செஞ்ச மாதிரி வாங்க பாத்தீங்களா. அதே மாதிரிதான் 2 பேர் வந்தானுங்க. சரி நம்ம டோரி புரோகி ஏதோ பண்ண போறான்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து ஒரு பேருக்குன்னு அட்டாக் பண்ணானுங்க. அவனுக்கு 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா அது பொம்மையை கையில தூக்குற மாதிரி தூக்கிட்டு எப்படி லூஃபி வந்து கிசாருவையும் அப்புறமா சாட்டனையும் கை தட்டுற மாதிரி 2 பேரும் தட்டினா அதேதான் வந்து பார்த்தா இவனும் பண்றானுங்க. டோரி வந்து பாத்தீங்கன்னா சாட்டன் எடுத்துக்கிறான், புரோகி வந்து வார்கரி எடுத்துக்கிறான். எடுத்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கை தட்டுற மாதிரி தட்டுறானுங்க. தட்டுனதுக்கு அப்புறம் 2 பேரும் போய் கீழே ஊந்துடுறானுங்க. இவரெல்லாம் ஒரு ஃபைல்டரான்னு சொல்லிட்டு அந்த ஃபைல்டருக்கான மதிப்பே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் நம்ம ஜூபிட்டர் போறாங்க. ஆக்சுவலி இது ஒரு பைத்தியத்தனமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவனுக்கு 2 பேரும் இவன் அடிக்க வரான்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா அந்த மண்புழு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் மாதிரி அப்படியே நிக்குது. ஒண்ணு மண்ணுக்குள்ள போயிடலாம், இல்ல அவன் அட்டாக் பண்ணிடலாம். ஆனா எதுவுமே பண்ணாம அது பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி அப்படியே இருக்குது. இவனுங்க வந்துட்டு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்றானுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சாயிங் சன்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. மண்புழு பாதையை வெட்டிடுறானுங்க. வெட்டதுக்கு அப்புறமா அதுல நம்ம லூஃபி வெளியே வரான். வந்துட்டு டோரி புரோகியை பாக்குறான். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா லூஃபியை பார்த்துட்டு 2 பேரும் பேசுறாங்க. அதோட வந்து எபிசோட முடிச்சிடுறாங்க. அண்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 3வது தரமான சம்பவம், நம்ம டோரி புரோகி மண்புழு வெட்டுறது. இதோட வந்து பாத்தீங்கன்னா எபிசோட் முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த எபிசோட் பார்த்துங்களே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா, குறைகள்ன்றத விட நான் சொன்ன மாதிரி ஏக்கம், இது வந்து நல்லா பண்ணிருக்கலாமே இன்னும் கொஞ்சம்ன்றது தான். பட் மத்தபடி வேற எதுவும் கிடையாது. எனக்கு அது இருந்துச்சு. மேபி உங்களுக்கு அது இல்லாம கூட இருக்கலாம். சோ எனக்கு இந்த எபிசோட் வந்து பார்த்து சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த 3 தரமான சீன் சொன்னேன்ல, அதுல உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நான் சின்ன சின்ன ஏக்கம் எனக்கு எதுவும் சொல்லல, உங்களுக்கு அது இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் பார்த்து அவங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, அந்த கலரிங்கா இருக்கட்டும் அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேளுங்க. அண்ட் 3 தரமான சம்பவத்துல எது உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கேளுங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த எபிசோட் பார்க்கறது எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு அவனை இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்க. அண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களே வந்து வீடியோ கீழே கமெண்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.